பாமன் சாமிகள் நான் வந்து ரொம்ப தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவேன் திருவான்மியூரில். அப்போது பாமன் சாமிகளுக்கு எனக்கு நிறைய மிராக்குலஸான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதில் வந்து அதனால தான் அந்த கனெக்டே அவருக்கு எனக்கும். அப்போது வந்து பாமன் சாமிகளை ஃபாலோ பண்ணுறப்ப அங்கே பிறப்பின் வலசை ராமநாதபுரத்தில் நான் ஒரு இடத்துக்கு போவேன். அது அவரோட இடம். அந்த இடத்துல வந்து அவர் தவம் இருந்திருக்காரு. இதுதான் சரியான தவ காலத்தில் தான் நம்ம பேசுகிறோம். இந்த டைமில் தான் அது. ஸோ அந்த தவம் இருந்த டைமில் அவர் எதுக்கு தவம் இருக்காருன்னா, இவன் சொன்ன அதே வார்த்தை. இந்த பேச்சை ஆரம்பிக்கிறப்ப எனக்கு அது பயங்கரமாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய நீக்கமர நிறைஞ்சிருக்கக்கூடிய முருகப்பெருமான் எனக்கு ஏன் இன்னும் காட்சி தரல அப்படின்றதோட அவரை கூப்பிடுறாரு. நான் உங்களை ஏன்னா அவரை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நல்லது நடக்குது அவரால். அவர் அற்புதங்களை நிகழ்த்துறாரு, அவர் வீட்டுக்குள்ளேயே நிகழ்த்துறாரு. ஆனால் அப்போ இவர் இருக்க மாட்டார். இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ பாம்பன் சாமி ஒரு இடத்துல போய் தவம் இருந்து முருகப்பெருமான் அழைக்கிறார். நான் பார்க்கணும், நீ சொன்னால் நான் இங்கே இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி போய் உட்கார்றேன். ஸோ அது அந்த கனெக்டுக்கு சொல்கிறேன். இவனும் அதனால தான் இந்த பாட்டு வந்துச்சுன்னு சொன்னால இப்படி எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க ஒரு கட்டத்தில், வாங்க வாங்க வாங்கன்னா. அப்படி தான் இந்த பாட்டும். அதனால தான் இந்த பாட்டினுடைய தலைப்பே வந்து வருவாய் மயில் மீது நிலை.